விக்கிரமாதித்தனின் உயிரை காப்பாற்ற வேதாளம் எச்சரித்தது எப்படி தெரியுமா? முனிவனுடன் காளி கோவிலுக்கு சென்ற விக்கிரமாதித்தன் தேவதத்தையின் வீணை இசையால் அவளை ஈர்க்கப்பட்டு சந்தித்தான். அவள் காளி கோவிலில் வழிபட்டால் சாபம் நீங்கும், ஆனால் வேதாளத்தை மரத்திலிருந்து இறக்குவது கடினம் என்றார். விக்கிரமாதித்தன் உதவ முடிவு செய்து சுடுகாட்டில் வேதாளத்தை முதுகில் சுமந்து நடந்தார். வேதாளம் புதிர் கேள்விகள் கேட்டது. பதில் சொன்னால் மீண்டும் மரத்துக்கு சென்றது. இல்லையேல் தலைவெடிக்கும் என்பதால் அவன் பதில் கூறினான். இப்படியே 24 முறை நடந்தது. 25வது முறையில் அமைதியாக இருந்து வேதாளத்தை கைப்பற்றினான். காளி கோவிலை அடைந்த போது வேதாளம், இந்த முனிவன் உன்னை 1000வது பலியாக்க திட்டமிட்டிருக்கிறான் என்று விக்கிரமாதித்தனை எச்சரித்தது. இதனை கேட்ட விக்கிரமாதித்தன் முனிவனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றான். 1000வது தலை கிடைக்காததால் காளி முனிவனின் தலையை வெட்டினார். இதனால் புட்பதத்தனும் தேவதத்தையும் சாப விமோச்சனம் பெற்று உண்மை வடிவம் கொண்டனர். வேதாளம் விக்கிரமாதித்தனுக்கு நன்றி தெரிவித்து அவன் புகழ் நிலைத்திருக்க ஆசீர்வதித்தது. காளி வரம் கேட்க அவன் 999 மன்னர்கள் உயிர் பெற வேண்டும் என்றார். காளி அருள 999 மன்னர்களும் உயிர் பெற்றனர். கேரள வழிபாட்டில் வேதாளத்துடன் காளி அமர்ந்த கோலங்கள் இன்றும் முக்கியமானது.